அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு மை ஐடியா சேனல். நான் என்னோட சேனலில் எனக்கு தெரிஞ்ச எல்லா சின்ன சின்ன ஐடியாஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு நெக்லஸ் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பிரேஸ்லெட் லாஸ்ட் வீடியோவில் செஞ்சுருப்பேன். ஸோ அதை வச்சு ஒரு பேஸாக வச்சு தான் இந்த டைம் பண்ண போகிறேன். அதோட வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நல்லா நூலை சுற்றிட்டு இதில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி நான் நல்லா கம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக கம் பண்ணாமல் ஒரு பாதி சைடு மட்டும் கம் பண்ணியிருக்கேன். ஓரளவு ட்ரை ஆனதுமே கொஞ்சம் லைட்டாக இப்படி எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா நல்லா ஒட்டிக்கும். அதனால் எடுத்து விட்டுட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஒரு லாங் சைஸ் நோட் அல்லது வேறு ஏதாவது ரஃப்பான பேஸ் யூஸ் பண்ணால் ஃபுல்லாகவே கம் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சென்டர்லலாம் கொலாப்ஸ்ட் ஆகாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் முன்னாடி கம் பண்ணதுனாட்ட கொஞ்சம் கொலாப்ஸ்டாக வந்திருக்கு. இதை நான் சரி செஞ்சுருவேன், நோ ப்ராப்ளம். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபுல்லாக கம் பண்ணிட்டு எடுத்தோம்னா நமக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், ஃபுல்லாக கம் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நான் கிளிட்டர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக தான். இது கம்பல்சரி கிளிட்டர் தான் இல்லை, நார்மல் கம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் 3ஆக மடித்து 2 பக்கம் கட் பண்ணி இது பின்னல் போடுற மாதிரி ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் ரொம்ப பெருசாக வேணும்னாலும் உன்னோட சைஸ் ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 பீஸ் இப்போ வந்துருச்சு. இதை எப்படி பின்னல் போடலாம் அப்படின்னா, ஒன்று ரைட் சைடு, இன்னும் நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு, அதுக்கப்புறம் மேலே சென்டரில் வர மாதிரி வைங்க. அப்போ தான் நம்ம பின்னல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி நம்ம நார்மலாக ஹேரில் போடுவோமோ அந்த மாதிரி தான் போட போகிறேன். இதோட எட்ஜில் ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதை விட பெட்டர் இது தான். ஏன் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக கிடைக்குது. இது ஸ்டாப்லர் பின் பண்ணியிருக்கேன் நான் மேலே. ஓகேங்களா, இப்படி பண்ணும்போது கரெக்டாக ஃப்ளாட்டாகவே வருது. ஸோ இதே இது ஒருத்தவங்க பிடிக்கும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நம்ம லைட்டாக நூல் ரோப் பண்ணலாம். ரோப்பை வச்சு சுற்றிக்கலாம். அந்த இது லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நெக்லஸ் செஞ்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நான் ஏன் இந்த மாதிரி கம் பண்ணிவிட்டு இந்த பின்னல் போடுறேன் அப்படின்னா, சாதாரணமாக நூலை சுற்றிட்டு பின்னல் போடும்போது ஒல்லியாக தான் வரும். பொதுவாக ஒரு 50 ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்தால் கூட கம்மியாக, ரொம்ப ஒல்லியாக தான் பின்னல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்காது. நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு 100 மேலே எடுக்கணும். ஸோ அதுக்கெலாம் டைம் இருக்காது, கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஒரு அழகாக நெக்லஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியல் இல்லை, பட் பக்கத்துலேயே நூல் ஈஸியாக கிடைக்குதுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் வாங்கணுங்கிறது இல்லை, நம்மள்ட்ட வீட்டில் இருக்க ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் பின்னல் செஞ்சு முடிச்சுட்டேன். 2 பக்கமே நான் ஸ்டாப்லர் தான் பண்ணுறேன். ஸ்டாப்லர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நூலை வச்சே சுற்றலாம். அந்த பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு சின்ன நெக்லஸ் பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டைமில் பண்ணேன். ஸோ இந்த இது செய்யும்போது தான் எனக்கு இந்த ஐடியாவே ஆக்சுவலாக தோணுச்சு, ஒல்லியாக வருது, வேறு ஏதாவது ஐடியா பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த நூல் பாருங்கள், நான் 2 எட்ஜ்லேயுமே நூலை வச்சு நல்லா டைப் கொடுத்துட்டேன். ஆனால் இது பின்னல் ஒன் சைடு ஒருத்தவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா 2 பக்கமும் பின்னல் முடித்த பின்னாடியே இந்த மாதிரி நம்ம நூலை வச்சு டைப் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம ஜம்ப்ரிங்க்கு அந்த பேக் ரோப்லாம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 2 ஜம்ப்ரிங்கும் பேக் ரோப்பும் எடுத்துக்கிட்டேன். இது 2யுமே நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், பேக் சைடு அந்த ஜம்ப்ரிங்க்கை அந்த பின்னலுக்குள்ளே கொஞ்சம் விட்டு மாட்டும்போது நல்லாவே மாட்டியிருக்கும். அதுக்கு மேலே தான் நான் பேக் ரோப்பையும் மாட்டியிருக்கேன். மேபி உங்கள்கிட்ட பேக் ரோப் இல்லை அப்படின்னாலுமே, இப்போ நம்ம லாஸ்ட் டைம் செஞ்சோம் இல்லையா பிரேஸ்லெட்டு, அதோட எட்ஜில் பார்த்திங்கன்னா 2 இது ஒட்டுற மாதிரி கொடுத்துருப்போம். அந்த மெத்தடை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு. பட் பேக் ரோப் இஸ் பெஸ்ட். ஓகேங்களா, அல்லது பேக் ரோப் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஓகே, இது இந்த பின்னல் போடும்போது பொதுவாக மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டுறதை விட கீழே நிறையா பாசியெல்லாம் ஒட்டலாம். இப்போ நான் பால் செயினும் ஸ்டோன் செயினும் யூஸ் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது இன்னுமே நல்லா அழகாக டெக்கரேட்டிவாலாம் யோசிக்கலாம். பட் எனக்கு டைம் இல்லாதனாட்ட சிம்பிளாக நான் இப்போதைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை பிரேஸ்லெட்டாக கூட நம்ம மாட்டும்போது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் எட்ஜில் அந்த ஹூக்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேர் சில்க் த்ரெட் செய்கிறவங்களாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் பிரேஸ்லெட்டாக செய்கிறதுக்கு. மேபி எனக்கு இன்னும் டைம் கிடச்சா உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபைனலாக ஒரு சின்ன கரெக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இறக்கமாக ஹூக் மாட்டியிருந்தேன். அதனால் அந்த ஜம்ப்ரிங் மாட்டும்போது வளைவாக வந்துச்சு, நெக்லஸ் மாட்டும்போது சரியாக வரல. ஸோ இப்போ கொஞ்சம் இந்த இடம்லாம் ரொம்ப மடங்கிச்சு. அதனால் இப்போ ஃபுல்லாக நல்லா எட்ஜில் கொண்டு போய் மாட்டியிருக்கேன். இது ஸ்டாப்லர் பின் இருக்குன்னாட்ட இந்த இடத்துல மாட்டியிருக்கேன். ஆனால் நீங்கள் நூல் சுற்றிங்கன்னா நல்லா எட்ஜிலே நூலில் மாட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா அழகாக ஸ்டிஃபாக ஃபுல் நெக்லஸ் நெக்கை சுற்றி